Hello everyone, welcome back to English Patti Talks in Tamil. இன்னைக்கு நம்ம 30 days spoken English class challengeல day 2 பார்க்குறோம். இது வந்து முழுக்க ஒரு beginner course. அதாவது ரொம்ப பேசிக்கா நீங்க இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம day 2ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா பிரதிபெயர், அதாவது நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது. இப்போ இதை நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரவி இஸ் a small boy. ரவி வந்து ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்றோம். ரவி goes to school. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். ரவி is very naughty. ரவி is very naughty அப்படின்னா ரவி வந்து ரொம்ப சேட்டக்கார பையன். பட் the teachers love ரவி. பட் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல. இப்போ இங்க டோட்டல் எத்தனை சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. சென்டென்ஸ் 1 2 சென்டென்ஸ் 1 2 3 4. இந்த 4 சென்டென்ஸ்லயுமே நம்ம யாரை பத்தி பேசுறோம்? இந்த ரவியை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகே, பட் ஆனா ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே நம்ம ரவின்னு திருப்பி எழுதுறோம். பட் இதே இந்த ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் பாருங்க, பேராகிராஃப் பாருங்க, அதே விஷயம் தான் நம்ம பேசுறோம். ரவி இஸ் a small boy. He goes to school. He is very naughty, but the teachers love him. So இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ரெண்டு பேராகிராஃப்ஸ்ல நம்ம வந்து எது ரொம்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் பேராகிராஃப் தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம ரவியை பத்தி பேசுறோம். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ரவின்னு திருப்பி சொல்ல தேவையில்லை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது மட்டும் ரவி இஸ் a small boy நம்ம சொல்லிடணும். ஏன்னா நம்ம ரவியை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம், அறிமுகப்படுத்தும் போது நம்ம ரவி அப்படின்னு நேம் சொல்லணும். பட் அதுக்கு அடுத்து நம்ம ரவியை பத்தி பேசும்போது ரவிங்கிற வார்த்தையை திருப்பி சொல்லாம என்ன செய்யணும்? ஹீ. அப்ப ரவிக்கு பதிலா நம்ம சொல்லக்கூடிய ப்ரோனவுன். அப்ப இந்த நவுன் ரவிங்கிற நவுனுக்கு பதிலா நான் சொல்லக்கூடிய ப்ரோனவுன் என்ன? ஹீ. ஸோ ரவிங்கிறது ஒரு பாய், அதனால ஹீ அப்படின்னா அவன். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன், ப்ரோனவுன் இஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். அதாவது இந்த ரவிக்கு பதிலாக நான் இந்த ஹீங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால என்ன மறுபடியும் என்ன நடக்குது இங்க? இட் ரீப்ளேசஸ் நவுன் டு அவாய்ட் ரெப்படிஷன். டு அவாய்ட் ரெப்படிஷன்னா இந்த நவுனை திரும்ப சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? அந்த ரெப்படிஷன், அந்த திரும்பி வர்றத தவிர்க்கிறதுக்கு, அவாய்ட்னா அந்த திரும்பி வர அந்த ரெப்படிஷனை மறுபடியும் வரத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவன் அப்படின்னு சொல்லும் போது ஹீன்னு சொல்லணும். அவனை, டீச்சர்ஸுக்கெல்லாம் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அவனை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இன்னும் நம்ம டீட்டெயிலா அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் பாருங்க. நம்ம ப்ரோனவுன் பார்த்துட்டோம்னா இது ஒரு பெரிய டாபிக். ப்ரோனவுன் கீழே நிறைய டைப் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டைப்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். பட் இதில் நம்ம பேசிக்கானது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் என்னன்னா பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த 8 டைப்ஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா பர்சனல் ப்ரோனவுன் மட்டும் தான். இது ரொம்ப பேசிக். ஸோ இது நம்ம வந்து இந்த பேசிக் லெசனுங்கிறதுனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோனவுன் அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ப்ரோனவுனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா அதாவது அந்த சென்டென்ஸோட முதல்ல நம்ம வருது இல்லையா, அதாவது யாரை பத்தி நம்ம பேசுறோம். இந்த வினை இருக்குது இல்லையா, இந்த வினை யாரை பத்தி சொல்லுது. அப்போ அப்படிங்கிறது என்ன? நான் அப்படிங்கும் போது ஐ சொல்லுவோம். நான் அப்படின்னா ஐ, இல்லது எனக்கு அப்படிங்கிறதுக்கும் ஐ வரும். இதே ஹீ அப்படின்னா அவன், ஷீ அவள், இட் அது இது, யூக்கு நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வி நாங்கள், தே அவர்கள் அவைகள், மீனா என்னை, ஹிம் அவனை, ஹெர் அவள், இட் அதை இதை அப்படின்னு சொல்லலாம். யூ உன்னை உங்களை, அஸ் நம்மை எங்களை, தெம் அவர்களை அவைகளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துக்கிறோம்.
நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த 3 வார்த்தை இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், இதுதான் ஆங்கிலத்துல அந்த வாக்கியம் அமைக்கிறதுக்கு இந்த 3 வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர்ல தான் அந்த வாக்கியத்தை அமைக்கணும். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு நவுன் எடுத்துக்கிறேன், ஒரு நேமிங் வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நவுன்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ ராமு, ராமுவோடைய ஆக்ஷன் என்ன, வெர்புனா என்ன, அவன் என்ன செய்யறான்னா கால்டு. அடுத்தது அந்த ராமு கால் பண்றான், யாரை கால் பண்றான், ரவி. அப்ப அந்த யாரை கால் பண்றான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த வினை என்ன செய்யுது, அந்த வினை யார்கிட்ட போய் ரீச் ஆகுது, அந்த வினை வந்து ரவி கிட்ட போய் ரீச் ஆகுது. ஸோ அந்த ரீச் ஆகுது இல்லையா, அந்த அடையுது, அந்த ரவிட்ட போய் அடையுது, அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து கிராமர் வேர்டு. ஓகே, ஸோ இது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட போய் அந்த வினை ரீச் ஆகுதுன்னா அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்றேன். எப்படி, ராமு என்னை அழைத்தான் அப்படின்னு சொல்றேன். இந்த ராமு என்னை அழைத்தான் அப்படின்னு சொல்லும் போது என்னை அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும் பாருங்க, என்னை, மீ. அப்போ இந்த சென்டென்ஸ் ஆர்டர் படி எழுதணும் நம்ம. எது, சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல யார் வரணும், ராமு. ராமு அழைத்தான், வெர்ப். கால்டு, என்னை, என்னை அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும் இந்த இடத்துல, எஸ் கரெக்ட், மீ. அப்போ என்னை அழைத்தான் சொல்லும் போது நம்ம மீ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எங்க வருது, ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிறது இல்லையா, என்னைன்னு சொல்லும் போது மீன்னு எழுதணும், ஐன்னு எழுதக்கூடாது. அடுத்து பாருங்க, இதே நான் அவனை அழைத்தேன். அப்ப நான் அவனை அழைத்தேன்னா சப்ஜெக்ட் இடத்துல என்ன வரணும், நான், ராமு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நானுன்னு எழுதணும். அப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரோனவுன், சப்ஜெக்ட் வருது இல்லையா, அப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன, ஐ. ஐ அழைத்தேன், வெர்பு தானே அடுத்தது வரணும், எஸ் கால்ட். அடுத்தது நான் அவனை அழைத்தேன், ஸோ நான் போட்டுட்டோம், வெர்பு கால்டு போட்டுட்டோம். அவனை அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும், ஹிம். எஸ் வெரி குட். அப்போ நான் அவனை அழைத்தேன்னு சொல்லும் போது ஹிம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும், அதுதான் இங்க ப்ரோனவுன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்ல எதெல்லாம் ப்ரோனவுன் அப்படிங்கிறத நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா, ஐ மெட் ஹிம், நான் அவனை சந்தித்தேன். மெட்னா சந்தித்தேன், அப்ப நான் அவனை சந்தித்தேன். இதுலயே எது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ப்ரோனவுன் அப்படிங்கறத நீங்க போட்டாலும் ஓகே. ஸோ ஐ மெட் ஹிம், இதுல எது எதெல்லாம் ப்ரோனவுன், ஐ, ஹிம். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அடுத்து பாருங்க, she is very kind. So இதுல எது ப்ரோனவுன், yes very good, she, subject pronoun. அடுத்தது they are playing. they are playing னா அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல எது ப்ரோனவுன், they, அவர்கள். very good. next sentence பாருங்க, நீங்க கரெக்ட்டா நீங்களே ஆன்சர் எழுதிக்கிட்டு வரணும். கடைசில எத்தனை மார்க் நம்ம பார்க்கலாம். will you call me, நீ என்னை அழைப்பாயா. சோ இதுல எது எது ப்ரோனவுன், you, me, இந்த ரெண்டு ப்ரோனவுன். we like it, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல எது எதெல்லாம் ப்ரோனவுன், we ப்ரோனவுன், itங்கிறது ப்ரோனவுன். அடுத்தது they like them, அவர்களுக்கு அவர்களை பிடித்திருக்கிறது. அப்போ எது ப்ரோனவுன், yes very good, they, them. அடுத்தது he saw us, அவன் எங்களை பார்த்தான். அப்ப அவன் ப்ரோனவுன், us ப்ரோனவுன். I called her, நான் அவளை அழைத்தேன். I ப்ரோனவுன், her ப்ரோனவுன். ஸோ இதில் நீங்கள் 8க்கு 8 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் 8 போட்டுக்கலாம். வெரி குட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நீங்கள் என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, இந்த நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸை நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தமிழில் எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்னு தமிழில் ப்ரோனவுன் யூஸ் சொல்லுவேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சாரதி இஸ் எ ஸ்டூடெண்ட், சாரதி ஒரு மாணவி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா அவள் ஒரு மாணவி.
ஸோ அவள் ஒரு மாணவி அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சாரதிங்கிறதுக்கு பதிலாக அவள்னு நான் சொல்றேன். என்ன நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. எஸ், வெரி குட். நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஷீ யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ போர்டில் எழுதும் போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கு, நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். அடுத்தது குணா இஸ் மை பிரதர். குணா என்னோட தம்பி. அப்ப நான் சொல்றேன் அவன் என்னோட தம்பி அப்படிங்கிறேன். அப்போ அவன் குணா, குணாங்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? வெரி குட், he. நெக்ஸ்ட் ஐ லைக் குணா. எனக்கு குணாவை பிடிக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன ப்ரோனவுன்ஸ் என்னன்னு சொல்றேன்னா, எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை பிடிக்கும். அவனை நான் யாரை சொல்றேன்? குணாவை சொல்றேன். அப்ப அவனைங்கிறதுக்கு என்ன நம்ம சொல்லணும்? எஸ், வெரி குட், him. ஓகே. அடுத்து மோகன் அண்ட் ராமு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். மோகனும் ராமு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்? அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர்கள்ங்கிறது இந்த இடத்துல யாரு? மோகன் அண்ட் ராமு. ஸோ இதுக்கு பதிலாக அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம சொல்லணும்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இல்லையா? தே. வெரி குட். அடுத்து ஜட்ஜ். ஜட்ஜ்னா யாரு? நீதிபதி. ஜட்ஜ் சென்ட் த தீஃப் டு த ஜெயில். நீதிபதி தீஃப் அதாவது திருடனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டார். அப்ப நான் சொல்றேன் ஜட்ஜ் அதாவது நீதிபதி அவனை ஜெயிலுக்கு அனுப்பினார் அப்படிங்கிறேன். அப்போ இந்த யார் இடத்துல அவனை நான் சொல்றேன்? இந்த இடத்துல தீஃப். அப்ப அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? him. ஓகே. நெக்ஸ்ட் சுதா கால்ட் மலர். சுதா கால்ட் மலர்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல சுதா என்னை அழைத்தாள் அப்படிங்கிறேன். அப்ப சுதா என்னை அழைத்தாள்னு சொல்லும் போது யார் வந்து சொல்றேன்? மலர் தான் சொல்றாங்க. என்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? மீ. வெரி குட். அடுத்து நம்ம ப்ரோனவுன்ல சில நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படின்னா she wrote a letter to him அப்படின்னா என்ன? அவள் அவனுக்கு கடிதம் எழுதினாள். ஸோ இதே அவன் அவள் அது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீ ஹிம் ஹெர்னு எழுதுவோம். இதே அவனுக்கு எனக்குன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்னா டு மீ. டு மீ அப்படின்னா எனக்கு, டு ஹிம் அவனுக்கு, டு ஹெர் அவளுக்கு, டு இட் அதற்கு, டு இ உங்களுக்கு, டு யூன்னு சொல்லுவோம். சாரி, டு யூ உங்களுக்கு, டு அஸ் நமக்கு எங்களுக்கு, டு தம் அவர்களுக்கு அவற்றிற்கு அப்படிம்போம். ஏன் அப்படின்னா இதுல நம்ம வந்து இந்த வெர்பு இருக்கு இல்லையா, நம்ம எப்பவுமே நம்ம எழுதுவோம் ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்க மாட்டோம். அவள் அவனுக்கு அவள் கடிதம் எழுதினாள். இப்ப நம்ம கேட்கிறோம் யாருக்கு? அப்போ உடனே அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். எப்படி? அவள் அவனுக்கு கடிதம் எழுதினாள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல என்ன செஞ்சா? என்ன வந்து செஞ்சா? எழுதினா. என்ன எழுதினா? கடிதம் எழுதினாள். யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல நான் வந்து அவனுக்குங்கிறதுக்கு பதிலா நான் வேற யாரையாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா அது எனக்கு மாத்த தெரியணும். அவளுக்கும் நான் சொல்றேன். அப்ப எப்படி சொல்லணும் சொல்லுங்க? she wrote a letter. என்ன சொல்லணும் நான் இந்த இடத்துல? அவளுக்கு, அவளுக்கு கடிதம் எழுதினாள் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்னா எஸ் to her அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அவளுக்கு கடிதம் எழுதினாள் அப்படின்னு இந்த இடத்துல to her. இதே she wrote a letter to dash அதாவது அவள் உனக்கு கடிதம் எழுதினாள்னா என்ன சொல்லணும்? எஸ், வெரி குட், to youன்னு சொல்லணும். அடுத்தது அவள் அவர்களுக்கு கடிதம் எழுதினான்னு சொன்னா என்ன சொல்லணும்னா to youன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து சொல்றேன் she wrote dash to dash அதாவது அவள் எனக்கு கடிதம் எழுதினாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்? to me அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன எழுதினாள்? கடிதம் அப்படின்னு சொல்லும் போது a letter அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஓகே. சோ இதை வந்து நாம
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டு மீ டு ஹிம்னு வரதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோனவுன் லெசன் உங்களுக்கு பேசிக் லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீடைல்ட் லெசன் நம்ம வந்து அடுத்தடுத்த கோர்ஸ், அதாவது இதை நம்ம வந்து கோர்ஸ் 1, 2 ஃபர்ஸ்ட் பிகினர் கோர்ஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் இன்னும் அடுத்த டைப்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டே டு டே லெசனில் ப்ரோனவுன் பற்றி படித்தோம் இல்லையா? பேசிக்காக ப்ரோனவுனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது படித்தோம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மெயினாக படித்தோம். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதோட அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் படித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. உங்களுடைய காமெண்ட், உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.